ஏக்கா பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாவளா? ஏட்டி பொண்ணு வீடு அது இதுன்னு சொல்லாத. அது இனி சோனியா வீடு. சோனியா வீட்டுக்கு போயிருப்பாவளான்னு கேளு. ரெண்டும் ஒண்ணு தானே. சுவானியா என்ன பொண்ணு இல்லாம மாப்பிள்ளையா? எம்மா வாங்கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியுமா? ஏக்கா தேன் சட்டிக்கு சிங்கிளே கழுவி இருந்தா பைப்லயே தண்ணி வரும். இப்ப பாருங்க நான் குடம் குடமா எடுத்து வந்து ஊத்தோன்றிருக்கு. ஆ மேடம் அப்படியே எத்தனை குடத்தை எடுத்துட்டு வந்துட்டியே? ஏட்டி சிங்கிளே வச்சு கழுவுனா இந்த கறியோட ஸ்மெல்லாம் அங்கே அடிக்கும். அப்புறம் மாப்பிள்ளை கை கழுவு வரும்போது ஸ்மெல் அடிக்கும்ல டீ. அதான் டீ கொல்லப்புறத்தில் வச்சு வெட்டுவோன்னு கூட்டு வந்தேன். பரவாயில்லக்கா, உங்களுக்குலாம் மூளை வேலை செய்யுது. பேச்சு சத்தம் அதிகமா இருக்கு. ஒன்னும் கழுவுன மாதிரி தெரியலையே. ஏட்டி ரங்கா இழுவ எப்படி வந்திய? நடக்கிருக்கி நீ என் பின்னாலதான் வந்தியாக்கும். ஆமாக்க வேற ஒன்னும் இல்லக்க, கறியை கழுவிட்டில அப்படி இந்த மட்டனை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த நண்டு இறாலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எதுக்கு? நான் இங்க கழுவுற சாக்குல நீ அங்க பச்சை எடுத்துதுங்கக்கா. சே அப்படி இல்லக்க, அது எப்படி இருக்கனாது பாப்போம்ல. அதெல்லாம் ஒன்னும் பாக்காண்டி கிளீன் பண்ணும்போது பாரு. ஆமா ஏட்டி ரங்கா உலைய வச்சுட்டில அப்படி? ஏக்கா அதெல்லாம் வச்சாச்சு. ஆனா அவ்வளவு அரிசிக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி ஊத்தணும்னு தெரியல. தோராயமா ஒரு 2 சொம்பு ஊத்தி விடுங்க டீ. அது எப்படிக்க வேவலன்னா என்ன செய்ய? ஏட்டி பானையில தானே வச்சிருக்கிய? அதான் இல்ல சீக்கிரமா வேலை முடியணுமேனு குக்கர்ல வச்சு விட்டேன். ஏட்டி குக்கர்ல வச்சா கட்டி கட்டியா வரும். எங்கக்கா? இவ ஒருத்தி எங்கன்னு கேட்க பாரு. இட்டி குக்கர்ல சோறு வச்சா கட்டி கட்டியா பிடிச்சு கொடும் டீ சாப்பாடலாம். இது பானையில வடிச்சோம் நெய் நல்லா பூவாட்ட வரும்ல. ஏக்கா அந்த அளவுக்கு நேரம் இல்லைல்ல, அதை குக்கர்ல வச்சு விட்டோம் தடுங்க. அது நல்ல விசில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திட்டோம்னா நல்ல பூவாட்டம் தான் இருக்கும். என்ன பூக்கா? மல்லிப்பூவா? சாமந்தி பூ. சரி என்னமோ பண்ணுங்க. ஏட்டி இந்த சிக்கனை கழுவி கிளீன் பண்ணி தாரேன். ஒருத்தர் போய் இதை குழம்பு வைங்க. சரிக்க கிரேவி மாதிரி பண்ணிடலாம். என்னமோ பண்ணுங்க டி, சாப்பிட மாதிரி இருந்தா சரி. இக்க உங்களுக்கு ரேஷன் கடையில இருந்து போன் வந்துச்சா? இல்லையா டி? வந்திருக்கும் பாருங்க. சைலண்ட்ல எதுவும் போட்டு வச்சுட்டு இருந்திருக்கீங்களா? ஐயோ சும்மா டைம் டைம் மெசேஜ் வருதுன்னு ஃபிளைட் மோட்ல போட்டு வச்சேன். ஐயே இக்க போன் வந்திருக்கும் பாருங்க. என்னவா? ஆடி பருக்குக்கு எதுவும் துட்டு எதுவும் தராவளா? தருவாவ. ஐயே இக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீமெண்ண ஊத்துறாவலாம். ஐயோ மண்ணெண்ணையா? ஆமாக்க நாளைக்கு வர சொன்னாவுக்க. ஒரு 10 மணிக்கு போல போனா சரியா இருக்காது? இருக்கும். முதல்ல ரேஷன் கார்டு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். நாளைக்கு எல்லாரும் போனோம்னா அப்படி வரிசையில நின்று மொத்தமாவே வாங்கிட்டு வந்துருவோங்க. எப்படியும் ஒரு 5 லிட்டர் கிடைக்காது? ஆமா முந்தி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது 5 லிட்டர் கொடுத்தாவ. இப்பதான் எல்லாரும் வீட்லயும் சிலிண்டர் வந்துட்டுல, அதனால 5 லிட்டர் இருக்காது. அது வேறையா? நான் இந்த மண்ணெண்ணெய் கிடைச்சுன்னா அப்படியே வாங்கி ஏதோ ஒன்று கடைவுளுக்கு வித்துட்டு ஒரு 200 300 கிடைக்குமே அப்படின்னு பார்த்தேன். நல்ல ஆசைதான். ஏதோ 2 லிட்டர் என்னமோ ஊத்துவாவட்டி. அப்படியா? 2 லிட்டர்னு அச்சமா வாங்கி வச்சுக்கிட வேண்டியதான். இந்த கரண்ட் உள்ள போனுச்சுன்னா குவாட்டர் பாட்டில் ஊற்றி கொஞ்சோண்டு திரிய போட்டோம்னா நல்ல ஜோதியா எரியும். ஆமா அதை சொல்லு. இக்கு என்ன சொல்றிய? ஆமா நெட்டோஸ், முந்தி நாங்க படிக்க காலத்துலலாம் கரண்ட் இல்லாதப்போ இந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. நல்ல ரோட்ல எடுக்கும்ல குவாட்டர் பாட்டில், அதை எடுத்துட்டு வந்து அதுல மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த பாட்டில் முடியல ஒரு ஓட்டையை போட்டு ரேஷன் வேட்டி இருக்குல்ல அதை திரியாக்கி அதை போட்டு இப்பாவோ. ஆமாட்டி நல்ல வெளிச்சம் கொடுக்கும். அதுவும் இல்லாம சும்மா நின்று எரியும் தெரியுமா? அது மட்டுமா கையில மருதாணி வச்சுக்கிட்டு அந்த விளக்குல காட்டி எடுத்தோம்னா 10 நிமிஷத்துல காஞ்சி ஓடா போயிடும். ஆமாக்கா அதெல்லாம் ஒரு காலம். இப்ப மருதாணியை வர ஞாபகப்படுத்தி விட்டுல, நாளைக்கு மருதாணி வச்சிருவோமா அப்போ? சரி டீ வைப்போம். எட்டி நெட்டூஸ் வந்து தண்ணியை ஊத்து. பாத்திரம் எதுவும் எடுத்துட்டு இல்லையாக்கா? ஆமாண்ணே எட்டி ஓடிப்பி ஒரு பாத்திரம் எடுத்துருவாங்க டீ. நான் போறேங்க. சாப்பாடு வேலை செஞ்சுட்டு நம்மள வீட்டுக்காருக்கு போன் அடிப்போக்கா. செய்முறை செய்யணுருக்கு பத்தியடா. நேற்று ரிசப்ஷன்ல தான் ஒழுங்கா செய்ய முடியல. இன்னைக்கு பொண்ணை மாப்பிள்ளையும் வந்தோடனே உட்கார வச்சு கொஞ்சம் ஸ்வீட்டை மட்டும் ஊட்டி விட்டுட்டு நம்ம போட வேண்டியதை போட்டு விட்டுருவோம். ஆமாட்டி அதான் சரி. கொண்டாட்டி நேராயிட்டு சீக்கிரம் கழுவி எடுத்துட்டு போவோம். நெட்டு தண்ணியை ஊத்துவா. நம்ம அந்த புழுக்கத்துக்குள்ள கிடந்து சமைக்க பதிலா இன்னே ஒரு அடுப்பு கூட்டி மற்ற கறியெல்லாம் கூட்டிடுவோமா? என்னட்டி சொல்றா? ஆமாக்கா அங்க ஒரே புழுக்கமால இருக்கு. ஏட்டி இங்கன்னா வரவு எடுத்துட்டு வரணும், அதை ஊதணும், பற்ற வைக்கணும், காற்று அணைக்காம பார்த்துக்கிடணும். அங்கன்னா அப்படி இல்லை, ஸ்டவ்ல வச்சு விட்டுட்டு நம்ம 2 கதையாவது பேசலாம்ல. இருந்தாலும் இயற்கையில சமைக்கிற மாதிரி இருக்காதுல்லக்க. வரவு வேணாலும் நான் எடுத்துட்டு வரேன்க்கா. சரி அப்ப போய் எடுத்துட்டு வா. தண்ணி போதுமா என்ன வேணுமாக்கா? போதும் டீ போதும். ஏட்டி ரங்கா அவதான் அடுப்பு கூட்டைக்கு வரவு எடுக்க இருக்கல்ல, நீ அதை பாத்திரம் எடுத்துட்டு வா போ. நல்ல பெரிய இரும்பண்டா இருந்தல டீ, அதை எடுத்துட்டு வா. கிரேவி வச்சு விட்டுலாம். சரிக்க. அம்மாடி பிரேமா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. பாரு உங்க அப்பா எப்படி கிடக்காருன்னு பாரு. உங்க அப்பாவை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அவரை தான் கூட்டிட்டு போலான்ட்டு நினைச்சிட்டியா? இதுக்குதான் காலையில இருந்து அறிகுறியா காட்டிட்டு இருந்தியாம்மா. என்னையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிருமா. நீங்க 2 பேரும் இல்லாத உலகத்துல நான் மட்டும் எப்படிமா தனியா இருக்க முடியும்? அல்லி மாமா அப்பாவை பாத்தியா? அப்பா ஏதாவது பேசுறாரா?
கண்ணு முழிச்சு பாக்குறாரா? நான் வேணா உள்ள போய் பேசட்டுமா? இல்லம்மா, நீங்க உள்ள போக வேண்டாம். என்னம்மா இது, நானும் கொஞ்சம் பார்த்துட்டு வரேனே. வேண்டாம்மா, நீங்க தாங்கிட மாட்டியே. கடவுளே, அவருக்கு பதிலா நீ என்னையே எடுத்துக்க. என்னைய சுமங்கலியா கொண்டு போயிரு. அம்மா எந்திரிங்கம்மா, அப்பாவை எப்படியாவது காப்பாத்திடலாம். எப்படிம்மா? டாக்டர் சொன்ன ஒரு 2 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் போயிட்டு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் ரத்தம் வந்த பாடு இல்ல. ஹாஸ்பிட்டல்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காவ. அப்புறம் அப்பாவோட டிபார்ட்மெண்ட் சைடும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காவ. கடவுளே. அம்மா, உங்க ரிலேட்டிவ் சைடு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்க கூடாதா? இந்த மாதிரி நேரத்துல நான் போன் அடிச்சேன்னா அவ்வளோ இருக்கும் அல்வா தின்ன மாதிரி இருக்குமா? அம்புட்ட பயில்வளம் விஷத்தை கக்குவனுவேன். விளங்காத பயிலுவேன். இவருக்கு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு தெரிஞ்சாலே தெரிஞ்சவன் சந்தோஷப்படுவாங்கம்மா. சரிம்மா, நீங்க வந்து இங்க உட்காருங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாம்மா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அழுகுறதுக்காவது தெம்பு வேணும்லம்மா. ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டாமா? எனக்கு எதுவும் வேண்டாம்மா. பிள்ளைதாச்சு பிள்ளை, நீ இங்க வந்து இருக்கியே, நீ வீட்டுக்கு போம்மா, அம்மா பாத்துக்கிடுறேன். இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பண்றது? அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவருதான். அவரும் இல்லைன்னா அம்மா உடஞ்சு போயிருவாங்க. ஏபி நெகட்டிவ் யாருக்கு இருக்கும்? அட கடவுளே, இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? மாமாக்கு ஏபி நெகட்டிவ் தானே. ஆனா அவர்கிட்ட தான் நம்ம இப்ப பேசுறது இல்லையே. நம்ம கூப்பிட்டா வருவாரா? ஆபத்துக்கு பாவம் இல்ல, எதுக்கும் ஃபோன் பண்ணி பாப்போம். அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ரத்தம் கிடைச்சிரும். நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன இது, ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு. மாமா எடுக்க மாட்டேங்க. ஒருவேளை என் மேல எதுவும் கோவத்துல இருக்காரோ? அத்தைக்கு கூப்பிட்டு பாப்போமா? சரி வேண்டாம், அவங்களுக்குலாம் இது தெரிஞ்சுன்னா ரொம்ப பயந்து போயிருவாங்க. மறுபடியும் மாமாக்கே கூப்பிடுவோம். சார் கூப்பிட்டீங்க? ஆமாம் முத்து, நியூ கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிட்டுன்னு சொல்லிருங்க. சார் என்னாச்சு? இல்லைப்பா, அது வேற ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. இனி எதுனாலும் அடுத்த ப்ராஜெக்ட் தான். ஓகே சார். முத்து. சார், அதான் இங்கே யாருமே இல்லைல்லப்பா, என்னைய அப்பான்னு கூப்பிடலாம்ல? சாரி சார், என்னைய மன்னிச்சிருங்க. என்னோட கண்டிஷன்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் உங்களுக்கு மகனும் கிடையாது, நீங்கள் எனக்கு அப்பாவும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் தான் நான் உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வருவேன்னு சொல்லி தான் சேர்ந்தேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை சார்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னு கொஞ்சம் கூட எண்ணம் வரல. ஏதோ நீங்கள் என் கையில் காலில் விழுந்து கெஞ்சினதுனால நான் இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஆனால் நன்றி இல்லாமல் பேசல சார். நீங்கள் கொடுத்த பணத்தில் தான் என் கடன் அடைச்சிருக்கேன். அதுக்கு நான் எப்பயும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிறதுக்காக நான் உங்களை அப்பான்னு கூப்பிட முடியாது சார். அந்த தகுதி உங்களுக்கு இல்லை. சாரி சார், என்னைய மன்னிச்சிருங்க. முத்து இந்த அளவுக்கு பேசிட்டு போறானா, அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருப்பான். இதுக்கு பரிகாரமா அவனுக்கு நான் என்னதான் செய்ய போறேன்னே தெரியல. என்ன இது, போன் அடிச்சுட்டே இருக்கு, சைலண்ட்லயே கிடக்கு. என்ன 4 மிஸ்டு காலா? ஹலோ அப்பாடா, ஒரு வழியா போன் எடுத்துட்டாரு. மாமா. அல்லி, நீயாமா? நான் தான் மாமா. அல்லி, என்னையும் மன்னிச்சிருமா. இத்தனை நாளா எங்கம்மா இருந்த? இப்ப எப்படிமா இருக்க? நான் உன்னையும் பார்க்கணுமா? எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லுமா. நீ என்னையும் மன்னிச்சிருமா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். உன்னை ராணி மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி தெருவில் விட்டுட்டு போயிட்டேனே. நான் திருந்திட்டேமா. அல்லி, என்னை நம்புமா. எங்கம்மா இருக்க? மாமா மாமா அழாதீங்க மாமா, கொஞ்சம் நான் சொல்றது பொறுமையா கேளுங்களா? சொல்லுமா. ஆனா நீ என்னையும் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுமா. ஐயோ மாமா, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் கிடையாது. எனக்கு கோவம் எல்லாம் என் மேலதான். அப்படி சொல்லாதம்மா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு நான் தானே காரணம். அல்லி, நான் இப்ப திருந்திட்டம்மா. உன்னைய பார்க்கணுமா. ஒவ்வொரு நாளும் நீ எப்பதான் ஃபோன் பண்ணுவேன்னு காத்திருந்தேன். இப்பதான் இந்த மாமா கிட்ட பேசணும்னு உனக்கு நினப்பு வந்துச்சா? மாமா, நம்ம கதையெல்லாம் அப்புறம் பேசலாம். ஒரு எமர்ஜென்சி மாமா. எமர்ஜென்சியா? என்னாச்சுமா? உனக்கு எதுவும் இல்லையே? பயப்படாதீங்க மாமா, எனக்கு எதுவும் இல்ல. அர்ஜென்ட்டா ஒருத்தருக்கு பிளட் கொடுக்கணும் மாமா. அதுவும் இன்னும் 1.5 மணி நேரத்துல. ரொம்ப சீரியஸா இருக்காரு மாமா. அப்படியாம்மா? என்ன பிளட் குரூப்? ஏபி நெகட்டிவ் மாமா. அட, நானும் ஏபி நெகட்டிவ் தானே. அதான் மாமா கால் பண்ணேன். அப்பா அல்லி, என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கிறதுக்கு நீ கால் பண்ணலையா? ஐயோ மாமா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நான் உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் நீங்க எப்பவும் என் மனசுலதான் இருக்கீங்க மாமா. நம்ம கதையை அப்புறம் பேசலாம் மாமா. ரொம்ப எமர்ஜென்சி மாமா. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ் மாமா? யாருக்குமா? யாருக்கு என்னாச்சு? என் அப்பாவுக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா
ஆமா மாமா, இவ்வளவு நாளா என்ன பெத்த பிள்ளையாட்ட வளர்த்த என் அப்பாவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? உங்களை தான் மாமா நம்பி இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா. கண்டிப்பா வரேம்மா. லொகேஷனை மட்டும் ஷேர் பண்ணி விடு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ்லாம் எதுக்குமா? நான் தான் வந்தோன்னு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது நீங்க வாங்க மாமா. வரேம்மா. இன்னொரு அரை மணி நேரத்துல நான் அங்கே இருப்பேன். சரி மாமா. ஒரு வழியா என் அள்ளி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய போகுது. 3 மாசத்துக்கு அப்புறமா என் அள்ளிய நான் பார்க்க போறேன். ஆம்பளைங்கிற திமிர காட்டாம அவ காலிலே விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். உடனே எம்டி கிட்ட லீவு கேட்கணும். சார், என்னப்பா? எனக்கு அர்ஜென்ட்டா இன்னைக்கு லீவு வேணும். என்னாச்சுப்பா? ஒரு எமர்ஜென்சி. என்னப்பா இது எமர்ஜென்சின்னு சொல்ற, ஆனா சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்குற? அது அவங்களுக்கு தான் எமர்ஜென்சி, ஆனா எனக்கு அப்படி இல்லை. என்னப்பா சொல்ற? ஆமா சார், ஒரு அவசர வேலையா ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுக்க போறேன். பிளட் கொடுக்க போறியா? ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதை நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ சார், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நான் என் ஒய்ஃபை பார்க்க போறேன். அந்த ஒரு ஹாப்பி தான், மற்றபடி எதுவும் இல்லை. என்னப்பா சொல்ற? உனக்கு மேரேஜ் ஆயிட்டா? ஆமா சார். சார் அந்த லீவு. சரிப்பா, லீவு எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன இது, நம்ம பையனுக்கு கல்யாணமே ஆயிருச்சா? ஓ, அதனாலதான் அன்னைக்கு அந்த பையன் ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தானோ? என்ன விவரனே தெரியலையே. எந்த அளவுக்கு நம்ம பையன்கிட்ட ராசியாக முடியுமோ அந்த அளவுக்கு ராசியாகி அவன் வாழ்க்கையில இன்னும் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இத்தனை நாள் தான் அப்பாங்கிற பொறுப்பை நம்ம விட்டுட்டோம். இன்னும் அப்படி விட முடியாதுல்ல. சரி, அவன் ஏதோ பிரச்சனைன்னு போறான், எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னன்னு கேட்டுக்கலாம்.